ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினராக இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரே டவுட்டு, நம்ம ப்ளவுஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணி ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் வந்து நான் பிகினராக இருக்கும்போதும் நான் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் வந்து இந்த ட்ரேஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம மார்க் பண்ணி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நான் ட்ரேசிங் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட்டர் பேப்பர் நான் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ ட்ரேசிங் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், பாதியாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த ஃபோல்டிங் இருக்கும் இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபோல்டிங்லேயே ப்ளவுஸை நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நம்ம எப்படி லைனிங் கிளாத்தில் நம்ம மேக் பண்ணுறோமோ, ப்ளவுஸ் லைனிங் கிளாத்து அல்லது வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ட்ரேசிங் பேப்பர்லேயும் மார்க் பண்ணிக்கணும். பாட்டமில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு, அதாவது ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து பாட்டமில் ஒரு கோடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு, ஷோல்டர், நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் சைடில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கான மார்க்கிங் வந்து நெக்குக்கு இது தான். ஸோ நம்ம ஆரி டிசைன் தான் போடும், நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை. அதனால பர்ஃபெக்டான நமக்கு மார்க்கிங் வந்து தேவைப்படாது. ஸோ ஆரிக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ப்ரோ ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோலோட ரவுண்ட்லாம் வந்து மார்க் பண்ண ஃப்ரீ ஹேண்டில் வரல அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி சும்மா வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்குக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு. ஸோ அதுலேயும் வந்து மார்க்கிங்காக அந்த ப்ரோ ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அல்லது வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய அளவு வந்து என்னென்னா, ப்ளவுஸோட ஹோல் லென்த்து தேவைப்படும், நெக்கோட லென்த்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு தேவைப்படும், நம்ம பாடி சைஸு வந்து எவ்வளோ இருக்குன்னு தேவைப்படும். அதாவது நம்ம வந்து அப்பெக்ஸ் லென்த்லாம் சொல்லுவாங்க கிளியராக. ஸோ எனக்கு அந்த மாதிரி கிளியரான டீட்டெயில் வந்து தெரியாது, ஏன்னா எனக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து தெரியாது. நான் ஓரளவுக்கு வந்து மார்க் பண்ணுவேன். எனக்கு வந்து பேசிக்கான ப்ளவுஸ் மார்க் பண்ணி டிசைன் பண்ண தெரியும். நிறைய பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்துன்னா நான் என்னோடய டெய்லர் சிஸ்டர்கிட்ட கொடுத்து நான் மார்க் பண்ணி வாங்கிப்பேன். ஸோ டெய்லரிங்கும் நான் வந்து இப்போ வந்து பேசிக்காக கற்றுக்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல நாலேஜ் வரும்போது கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பாட்டமில் இந்த மாதிரி தான் நமக்கு அளவு வந்து தேவைப்படும். ஸோ மார்க்கிங் ப்ளவுஸ் வச்சு நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். சப்போஸ் அளவெடுத்து மார்க் பண்ணுறது வந்து நான் லேர்ன் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து கழுத்தில் வந்து ரவுண்ட் நெக்குக்காக மார்க் பண்ணுறதுக்கு நான் 3/4 இன்ச்சில் ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற கோடில் வந்து 1.5 இன்ச்சு, கீழே இருக்கிற கோடில் 1.5 இன்ச்சு போட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கிறேன். அல்லது நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கர்வ் போட்டுக்கலாம், அல்லது ஃப்ரீ ஹேண்ட்லேயும் நீங்கள் வந்து கர்வ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ரவுண்ட் நெக் போடுறது நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. பேட்டர்ன் நெக் தான் போடும்போது இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதாவது டெம்பிள் டிசைனு, நெக்ஸ்ட் வந்து நிறைய போட் நெக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லையா, ஸ்வீட் ஹார்ட் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா நான் கற்றுக்கும் போது கண்டிப்பாக உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேன். டெய்லர் ப்ரோ பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லரிங் ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சார் வந்து இப்போ வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாஸில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நானும் வந்து பேசிக்காக டெய்லரிங் வந்து ஃபஸ்ட்டு கற்றுட்டு ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கலாங்கிற பிளானில் தான் இருக்கேன். ஸோ நானும் வந்து அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ பேட்சில். நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஃப்ரீயாக சார்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எந்த ப்ரமோஷன் வீடியோ இல்லை, ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முழுக்க உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து பாட்டம் லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். சைடாக ஆர்ம் ஹோலு, நெக்ஸ்ட் நெக் எல்லாமே வந்து நான் மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்காக நான் வந்து இதில் ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பென்சில் பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் தெரியறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம், அந்த ஃபோல்டிங் சைடில் ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடில் வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர்னால ரொம்ப வந்து தின்னாக இருக்கும் இல்லையா, அதனால அதுவும் நம்ம ஸ்கெட்ச் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இன்னொரு சைடு வந்து அந்த ஸ்கெட்ச் மார்க்கிங்கு நமக்கு தெரியும். ஸோ வீடியோவில் எனக்கு ப்ராப்பராக தெரியல, பட் எனக்கு நேராக வந்து நல்லாவே தெரியுது. ஸோ நான் அங்கே வந்து மறுபடியும் வந்து இன்னொரு சைடை வந்து ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம ட்ரேசிங்கும் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும், இன்னொரு சைடு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதே சைஸில் அதே டிசைன் வந்து ப்ராப்பராக வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பயம்லாம் நமக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நெட் கிளாத் பயமாக இருக்கும், பிரைடல் ப்ளவுஸ் எல்லாமே பயமாக இருக்கும். ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அடுத்தடுத்த ப்ளவுஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக
வந்துடும். அந்த ப்ளவுஸ் நீங்கள் போடுற டிசைனோட எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிசைனை வந்து ஒரு பயத்தோட ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் அந்த டிசைன் வந்து முடிக்கும் போது அதோட எக்ஸ்பர்ட்டை நம்ம ஆகிடுவோம். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறதுக்காக கரெக்டாக பேக் நெக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். பட் நான் மார்க் பண்ணல. இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ட்ரேசிங் பேப்பரை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி பேக் நெக் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் டிசைன் பண்ணி ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ட்ரேசிங் பேப்பர் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு ஹேண்டுக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஹேண்ட்லேயும் இந்த டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நான் ஷேர் பண்ண A3 டிசைன், அதாவது நெக் டிசைன் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சென்டராக பார்த்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு சைடு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணாலே போதும். ட்ரேசிங்கே வந்து இதே மெத்தட்லேயே ட்ரேசிங்கே நிறையா இருக்குது. இந்த மாதிரி நான் இப்போ இன்றைக்கி ஷேர் பண்ணுறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நம்ம ஹோல் போட்டு வந்து பண்ணலாம். இதே டிசைனாக ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இன்னொன்று சைடு ஹோல் போட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கார்பன் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய மெத்தட் இருக்குப்பா. நமக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்யூச்சர்லேயும் நிறைய வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அட்வான்ஸ் கிளாஸ் முடியும் போது. ஸோ பேசிக் கிளாஸில் இந்த அளவுக்கு நான் ட்ரேசிங் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதே டிசைனை கம்மிங் டேஸில் வந்து நான் ப்ளவுஸ்லேயும் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். பட் அதுக்கு கொஞ்சம் டேஸ் எடுக்கும், ஒரு 1 வீக்காவது எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்மளுடைய அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் A3 வந்து பேப்பரை அடியில் வச்சுருக்கேன். அதாவது பிரிண்ட் அவுட் பேப்பர் வந்து ட்ரேசிங் பேப்பருக்கு அந்த ஃபோல்டிங் உள்ளே வந்து வச்சுருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பிரிண்ட் அவுட் பேப்பரில் வந்து என்னென்னா ஒரு 4 லைன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோடிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஸ்டோன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ட்ரேசிங் பேப்பரை மேலே தூக்கி வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நெக்லைனுக்கு கீழே அந்த டிசைன் வர மாதிரி கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் வர மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிற A3 பேப்பரை செட் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பரில் நமக்கு அந்த டிசைன் தெரியுது பாருங்கள். அப்படியே அழகாக நம்ம மார்க் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதாவது அந்த மார்க்கிங், அந்த டிசைனிங் எல்லாமே வந்து ட்ரேசிங் பேப்பரில் ஈஸியாக தெரியும். ஸோ நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் இப்படி தான் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஒரு சைடு மார்க் பண்ணால் போதும். இன்னொரு சைடு நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணணும். ஸோ ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போதும் கொஞ்சம் ட்ரிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும், பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த நெக்லைனில் வந்து ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஒரே ஒரு சுகர் லைன் தான் போட போகிறேன். சுகர் லைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி 4 நீங்கள் சரி த்ரெட்டோ அல்லது 2 லைன் சரி த்ரெட்டோ 2 லைன் சில்க் த்ரெட்டோ போட்டு நீங்கள் இந்த கிராண்டான டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு பார்டர் வந்து அதாவது நெக்லைனில் கொஞ்சம் நீங்கள் ஒரு 4 லைனுக்கு கொடுக்க போகிறீங்க, ஒரு பீடு கொடுக்க போகிறீங்க, ஒரு ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு லோடிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த வித்தை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த கொடி டிசைனை கீழே கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அச்சோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே நீங்கள் யோசிச்சிருங்க, இந்த மாதிரி பண்ணிடலான்னு யோசிச்சிருங்க. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வந்து அந்த லோடிங் போடுற மாதிரி இல்லை, அதனால வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரா பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்களுக்கு லோடிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கேப் விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா இது 1-2 முறை சொன்னால் புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரேசிங்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த பிக்சர் வேணால் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து நீங்கள் பழக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து டிசைன் வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ கீழே பாருங்கள், அந்த நெக்கோட கீழே வந்து அந்த கொடி பேட்டர்னில் வரக்கூடிய அந்த திலகம் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. போக போக மேலே நெக் பக்கத்தில் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரேசிங்லேயுமே அந்த மாதிரி தான் நம்ம வரும். உங்களுக்கு எல்லாமே ஒரே சைஸில் வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வரையும் போது உங்களுடைய விருப்பம் தான். மெயினாக வந்து நமக்கு அந்த கொடி கரெக்டாக வந்துட்டாலே போதும். சைடில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி லீஃப்லாம் நம்மளே வந்து ஓனாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே சைடு இன்னொரு சைடு வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம A4 ஷீட்டில் இருக்கக்கூடிய நெக்கு வந்து கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாகவும் மேலே வந்து கொஞ்சம் வித்து கம்மியாகவும் இருந்துச்சு. பட் நான் வரைஞ்சிருக்கிற நெக் வந்து அந்த மெத்தட் கிடையாது. அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கொஞ்சம் வந்து
இப்போ அடியில் இருக்கக்கூடிய A4 பேப்பர் A3 பேப்பரை வந்து கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். நகர்த்தி நான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். பேசிக்கான ட்ரேசிங் டிசைனில் இருந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். எனக்கு நான் கற்றுக்கும் போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிகினராக இருக்கும்போது நான் ஃபீல் பண்ண, நான் கஷ்டப்பட்ட எல்லா விஷயமும் நீங்களும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் தேடி தேடி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் உங்ககிட்ட நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னொரு ஹாப்பியான விஷயத்தை நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் வந்து ஹாஃப் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ரீசெண்டாக நம்ம போஸ்ட் பண்ண ட்ரேசிங் வீடியோ, அதாவது ChatGPT எப்படி யூஸ் பண்ணி ஒரு ட்ரேசிங் இமேஜ் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம ட்ரேசிங் இமேஜை வந்து ChatGPT யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்ட வீடியோ வந்து மோர் தான் 90K மேலே வந்து போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோவால் நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் நாள்லேயே வந்து நம்மளுடைய சேனல் வந்து ஃபுல் மானிட்டைஸ் ஆகிடும். ஹாஃப் மானிட்டைஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிடுச்சு. நமக்கு மெயிலும் வந்துடுச்சு. நமக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த சேனல் மூலமாக கிடச்சிடுச்சு. அதனால் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் நல்லா மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போது கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் அது கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. பேமெண்ட் கையில் வந்தோன்னா கண்டிப்பாக அப்போ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். அப்போ வந்து சின்னதாக இல்லை, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வின்னருக்கு வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடிய கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாங்கிற பிளான் இருக்குது. ஸோ உங்களால் தான் நம்மளுடைய சேனல் வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய சேனல் மூலமாக நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்கன்னு எனக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதனால் நம்ம சேனல் பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரேசிங் வந்து முடிச்சிட்டோம். இன்னொரு சைடு பார்க்குறதுக்கு நம்ம ட்ரேசிங், அதாவது A3 பேப்பரை நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சைடு எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வந்து நமக்கு இங்கே தெரியுது, விசிபிளாக தெரியுது. நேரில் வந்து நல்லாவே தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் வந்து நான் மார்க் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இன்னொரு சைடு நான் அதே மாதிரி ப்ராப்பராக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம், இன்னொரு சைடு வந்து ட்ரேசிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது அப்படி நம்ம வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கம்மிங் வீடியோஸில். நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து இது மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து நீங்கள் எப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதை வந்து கற்றுக்கோங்க. பேசிக்காக மார்க்கிங் வந்து கற்றுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரே மார்க்கிங் மெத்தட் தான் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் என்னென்ன அளவுகள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சைஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு அளவு ப்ளவுஸ் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன், அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பர்ஃபெக்டாக நம்ம வந்து ட்ரேசிங்கை முடிச்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். சேம் டிசைன் தான். அந்த கொடி டிசைன்லாம் பாருங்கள், மேலே குட்டியாக இருக்குது, கீழே இருக்குது. மேலே இருக்கிற அந்த சின்னதாக ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு மட்டும் தான் நமக்கு வரல. ஏன்னா நமக்கு A3யில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய டிசைனாக இருக்குது. ஸோ என்னோட நெக் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால மேலே இருக்கிற அந்த குட்டியான கொடி டிசைன் மட்டும் தான் வரல. மற்ற எல்லா டிசைனுமே வந்து வந்திருக்கு, கவர் ஆகிருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இருக்கிற அந்த குட்டி டிசைன் மட்டும் தான் வரல, மற்றது எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆரி கற்றுக்கணும், வீட்டில் இருந்து ஒரு சின்னதாக வந்து ஏர்ன் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வர ஜஸ்ட் 999க்கு தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூவான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஓல்டு பேட்ச் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண நிறைய சிஸ்டர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய போஸ்ட்லாம் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுத்துருப்பேன், வீடியோலேயும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளுடைய நியூ பேட்ச் வந்து இந்த மந்த்லேருந்து ஜூலை மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கவங்க தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 6 months கோர்ஸ் தான். 999க்கு நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து 299க்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ரொவைட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எப்படி ஒரு போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணணும், எப்படி ChatGPT யூஸ் பண்ணணும், எப்படி கேன்வா யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், நெக்ஸ்ட் MSMEல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி உங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணணும், எல்லாமே அதுக்குன்னு தனி வீடியோவாகவும் நம்ம வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் நான் வந்து பேசிக்காக எழுதி வச்சிருக்கிற மார்க்கிங். ஷோல்டர், மேல் பார்பு, இடுப்பு அளவு, உயரம் எவ்வளோ வேணும், ஸ்லீவுக்கு வந்து எவ்வளோ லென்த்து வேணும், அந்த மாதிரி ஒரு பேசிக்கான டீட்டெயில் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். பட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பட் நிறைய சிஸ்டர் வந்து ஃப்ரீ கிளாஸ் தானேன்னு சொல்லிட்டு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால வந்து நம்ம இன்னும் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நம்ம பேமெண்ட்
நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லா சிஸ்டர்ஸும் ஒரு டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஷேப்ஸ் அண்ட் டிசைன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அட்வான்ஸ் கிளாஸில் ஒரு டிசைன் மட்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேசிக் கிளாஸ் முடிக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் முடிக்கும்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் வந்து பேசிக் கிளாஸ்க்கு ஒன்றும் அட்வான்ஸ் கிளாஸ்க்கு ஒன்றும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்காக தான் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது, எப்படி வந்து கிளாஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் டிஎம் பண்ணுங்கள். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். பட் வந்து கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு கால் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இல்லை. நான் வந்து ஒரே ஃபோனில் 2 வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து பர்சனல், ஒன்று வந்து பிஸ்னஸுக்காக. ஸோ விருப்பம் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்.